இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, இளையோரே, குழந்தைகளே, இன்றைய நாளில் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு ஒரு விடியல் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கரம் இன்று நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். அன்பு தெய்வமே, நம்பிக்கையோடு ஜெபிக்கவிருக்கின்ற மக்கள், இறைவார்த்தைக்காக ஏற்றுகின்ற மக்கள், இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல், வெளிச்சம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். இவர்களோடு இரும், இவர்களுடைய குடும்பத்தோடு இரும், இவர்களுடைய பிள்ளைகளோடு இரும், இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 18ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர், என் கடவுளே, நீர் என் இருளை ஒளியாக்குகின்றீர். ஒரு இறைவார்த்தை எனக்கு நினைவு வருகின்றது. என் காலடிக்கு விளக்கு உம்முடைய இறைவார்த்தை, எனது பாதைக்கு வெளிச்சமும் அதுவே. விளக்கு ஒன்று இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். திருமுழுக்கின் போது நம்மிடம் ஒளி தரப்படுகிறது. அந்த ஒளியை நாம் அணையாமல் நித்திய வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், கவலை வரலாம், கடன் வரலாம், பயம் வரலாம், போராட்டம் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். எதுவும் கடவுள் என் முன் ஏற்றிய இந்த ஒளியை அணைக்கக்கூடாது. காரணம், இந்த ஒளியை பிடித்து கொண்டுதான் இந்த உலகத்தின் இருளை நாம் சந்திக்க முடியும். இந்த ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த இருண்ட உலகை வெற்றி கொள்ள முடியும். என் விளக்குக்கு இறைவார்த்தை ஒளியை கடவுள் ஏற்றுகிறார். இது அக இருளை அகற்றும், புற இருளையும் அகற்றும். என்னை குன்றின் மேலிட்ட விளக்காக எரியச் செய்யும். கடவுள் ஏற்றிய இந்த ஒளியை என்னால் உணர முடிகிறதா? பல வேளைகளில் இருண்ட வாழ்வில் என்னால் இந்த ஒளியை உணர முடியாது. எனவே அன்புமிக்க சகோதரனே, இந்த ஒளி பெற்ற மக்களாக, ஒளியை உணர்ந்த மக்களாக, கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி நடக்கின்ற மக்களாக, அந்த வெளிச்சத்தில் நடக்கின்ற மக்களாக நம்மையே மாற்றுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.